அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் என்பது ஒரு முழுமையான வாழ்க்கை திட்டம். இஸ்லாமிய வாழ்க்கை திட்டத்தில் மிக அடிப்படை அம்சமாக இருப்பது இல்லற வாழ்விற்கும் அது வழிகாட்டியிருக்கிறது. வெறும் வழிபாட்டுடன் முடிந்து போகக்கூடிய ஒரு மதம் அல்ல, வாழ்க்கை முழுவதும் வழிகாட்ட வந்த ஒரு மார்க்கம். எப்படி இஸ்லாம் ஆகுமானதை வழிகாட்டுதலை வழங்கியிருக்கிறதோ அதே போல மாற்றமான வழிமுறைகளை தடை செய்திருக்கிறது. அதற்கு எதிரான பெரும் குரலையும் எழுப்பியிருக்கின்றது. இந்த உலகத்திலே நன்மைகளை செழித்தோங்க செய்வதற்கும் தீமைகளை வேரோடு சாய்ப்பதற்கும் நபிமார்கள் உலகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டார்கள். அந்த இறை தூதர்களுடைய இறுதி வரிசையில் வந்தவர்கள் தான் அண்ணன் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களுடைய காலத்தில் நடந்த அனைத்து பெரும் தீமைகளுக்கும் எதிராகவும் அவர்கள் களமாடினார்கள். அந்த தீமைக்கு எதிராக ஒரு நன்மையை நிலைநாட்டி இந்த பூமியிலே அமைதியை நிலைநிறுத்துவதற்குரிய ஓரிரை தத்துவத்தின் மூலமாக உலகத்திற்கு வெளிச்சத்தை தந்திருந்தார்கள். இது நபிமார்களுடைய பணி மாத்திரமல்ல, அவர்களை பின்பற்றி வாழுகின்ற ஒவ்வொரு முஸ்லிமின் கடமையாக இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் என்னென்ன தீமைகள் தலை தூக்குகிறதோ அந்த தீமைக்கு எதிராக குரல் கொடுப்பதும், அந்த தீமையை இந்த மண்ணிலிருந்து விரட்டியடித்து அதற்கு பதிலாக நன்மையை செழித்தோங்க சொல்வதற்குமாகத்தான் இறைவன் மனித குலத்திலேயே மிகச்சிறந்த சமுதாயமாக குந்தும் ஹைர உம்மத் என்ற ஒரு சிறப்பு பட்டத்தை நமக்கு தருகிறான். ஏன் இந்த ஹைர உம்மத் என்ற பட்டம் என்று சொன்னால், நன்மைகளை செழித்தோங்க செய்வதற்கும் தீமைகளை இந்த மண்ணிலிருந்து விரட்டுவதற்குமாக ஒரு குழுவாக அவர்கள் பாடுபடுவார்கள். இன்றைக்கு நம் வாழுகின்ற அந்த காலம் பெரும் தீமைகளுடைய ஒரு காலமாக இருக்கிறது. அண்மை காலத்தில் நடந்த ஒரு மாபெரும் தீமை, பகிரங்கமாக நடந்த ஒரு நம் கண் முன்னால் நடந்த தீமை, ஜூன் 30 சென்னை ராஜரத்னம் அருகே நடந்த ஒரு மாபெரும் பேரணி. நீங்களெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். வானவில் சமூக சுயமரியாதை பேரணியை நடத்தியிருக்கின்றார்கள். அது என்ன வானவில் சுயமரியாதை பேரணி என்று சொன்னால், ப்ரைடு பேரேட், பெருமித பேரணி. இன்னும் சொல்வதானால் உரிமைகளுக்கான மாபெரும் பேரணி. என்ன உரிமையை கேட்டு பெற்றார்கள்? கள்ளக்குறிச்சியிலே 57 உயிர்களை சாக கொடுத்து கள்ளச்சாராயத்திற்கு 187 பேர் மருத்துவமனையிலே உடல் உறுப்புகளை இழந்து பாதிக்கப்படுகின்றார்களே, இந்த மண்ணிலே சாராயத்தை, மதுவை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக போராடினார்கள்? இல்லை. அல்லது இந்த மண்ணிலே வகுப்புவாதம் தலை தூக்கி மாட்டிறைச்சியின் பெயரால், மதத்தின் பெயரால் மனிதர்கள் அடித்து கொல்லப்படுகிறார்களே, அந்த கொடுந்தீமைக்கு எதிராக இவர்கள் போராடினார்கள்? இல்லை. அல்லது பெண்களுக்கு எதிராக மாபெரும் கொடுமைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றதே, இந்த கொடுமைகள் எல்லாம் ஒழித்துவிட வேண்டும் என்பதற்காக அவர்கள் போராடினார்கள் என்றால் இல்லை. லஞ்சத்தையும் அநீதியையும் அக்கிரமத்தையும் களைவதற்காக அவர்கள் போராடவில்லை. எதற்காக இந்த போராட்டம் என்று சொன்னால், LGBTQA+ என்று சொல்லக்கூடிய தன்பாலின சேர்க்கையாளர்கள் தங்களுடைய உரிமை வேண்டும் என்பதற்காக போராடுகிறார்கள். ஆணும் ஆணும் உறவு வைத்துக் கொள்ளலாம், ஆணும் ஆணும் சேர்ந்து வாழலாம், பெண்ணும் பெண்ணும் சேர்ந்து வாழலாம், எங்களுக்கு சட்ட அங்கீகாரத்தை கொடுக்க வேண்டும், நாங்கள் ஒடுக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம், நாங்கள் பலவீனமானவர்களாக இருக்கின்றோம், எங்களுக்காக நீங்கள் குரல் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி 16 ஆண்டுகளுக்கு முன்பாக 2009 இந்த பேரணி தொடங்கியது. 2009 ஜூலை 2 ஒரு தீர்ப்பு வந்தது. அதுவரை EPCO 377 பிரிவு பருவமடைந்த ஒரே இனத்தவர் தனிமையில் சம்மதத்தின் பேரில் உறவு கொள்வதை குற்றம் என சொல்ல இந்திய தண்டனை பிரிவு சட்டம் நீக்கப்பட்டது. உடனே அவர்கள் கிளர்ந்தெழுந்து எங்களுக்கான சட்ட அங்கீகாரம் கிடைத்து விட்டது என்ற அடிப்படையிலே அவர்கள் அந்த வானவில் என்ற பேரணியை நடத்தி வருகிறார்கள். 16 ஆண்டுகளாக தொடக்கத்தில் வரவேற்பில்லாத இந்த பேரணி இந்த ஆண்டு சற்றேறக்குறைய 3000 பேர் திரண்டிருக்கிறார்கள். அந்த பேரணியுடைய அந்த காட்சியெல்லாம் பார்க்கலாம். ஒரு ஆண் இன்னொரு ஆணை பார்த்து, இவர் தான் என்னுடைய ஹஸ்பண்டு. ஒரு பெண் இன்னொரு பெண்ணை பார்த்து, இது என் ஒய்ஃப், நாங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், நாங்கள் எப்படி வேண்டுமானாலும் வாழ வேண்டும், எங்களுக்கு உரிமை இருக்கிறது. லெஸ்பியன் என்று சொல்லக்கூடிய பெண்ணும் பெண்ணும் உறவு வைப்பது,
கே என்று சொல்லக்கூடிய ஆணும் ஆணும் உறவு வைப்பது, பைசெக்சுவல் என்ற இருபாலர் உறவு, டிரான்செண்டர் என்று சொல்லக்கூடிய திருநங்கைகள் திருநம்பிகள், அதோட குயர் என்று சொல்லக்கூடிய அவர்களுக்கு புதிதாக மாற்று பாலினத்தவர்கள் அல்லது பால் புதுமையினர் என்று இவர்கள். இது தவிர A+ என்று சொல்லி எல்லாமே இந்த பாலியல் வன்முறையிலே, பாலியல் அதீத பாலியல் வேட்கையிலே, மாற்றமான பாலியல் வேட்கையில் உள்ளவர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து அவர்கள் போராடுகிறார்கள். இதற்கு என்ன வேடிக்கை என்று சொன்னால், ரிப்பன் மாளிகை அலங்கரிக்கப்படுகிறது, அரசு அங்கீகாரம் தருகிறது, உங்க பக்கம் நாங்கள் நிற்கிறோம் என்று சொல்லி. இதற்காக குரல் எழுப்பக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால், நோபல் பரிசு பெற்ற அமர்தியா சென்னிலிருந்து இன்றைக்கு பத்திரிகையாளர் குல்தீப் நய்யாரிலிருந்து பெரும் பெரிய சமூக விடுதலைக்காக குரல் கொடுக்கக்கூடியவர்கள் என்று நாம் கருதக்கூடியவர்கள் எல்லாம் போப்பாண்டவரை ஆதரிக்கின்றார். இன்றைக்கு ஒரு எம்பி, திமுக எம்பி தான் போய் நின்று அந்த பேரணியிலே இந்த உரிமைக்காக நாங்கள் உங்களுடன் பக்கபலமாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆனால் அவர்கள் எதற்காக போராடுகிறார்கள் என்று சொன்னால், இதிலே இந்த 2009 வந்த வழக்கிற்கு பிறகு 2013 உச்சநீதிமன்றம் அந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறது. இப்படியெல்லாம் நாம் அனுமதிக்க முடியாது, இது தவறான ஒரு பழக்கம் என்ற நிலையிலே அவர்கள் சுட்டி காட்டுகின்றார்கள். அதற்கு பிறகு 2019 ஒரு தீர்ப்பு வருகிறது. இவ்வாறாக மாறி மாறி இந்த தீர்ப்பு வரும்போது 2023 அக்டோபர் 10 இறுதியாக ஒருபாலன் உணர்வினருடைய திருமணம் சட்டப்படி கூடாது என்ற ஒரு தீர்ப்பை நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. அதை எதிர்த்து இவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த தீர்ப்பம் எப்படி வந்திருக்கிறது என்று சொன்னால், 5 பேர் கொண்ட நீதிபதி அமர்விலே உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்த சந்திரசூட் அவர்களும் SK கவுர் அவர்களும், இந்த பாலின உரிமையாளர்கள் அவர்கள் திருமணம் செய்வதற்கு உரிமை இருக்கிறது, நாமெல்லாம் கற்காலத்தில் வாழவில்லை, இந்த காலத்திற்கு வந்து விட்டோம், எனவே அந்த காலத்திற்கு ஏற்ப நாம் அவர்களுக்கான அங்கீகாரத்தை வழங்குவதற்காக சட்ட திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று 2 நீதிபதிகள் கருத்து சொல்லியிருக்கின்றார்கள். ஹிமோஹோலி, PN நரசிம்மா, நரேந்திர பட் ஆகிய 3 நீதிபதிகளும் அதற்கு சற்று மாற்றமாக, கூடாதுன்னு சொல்லலை, அவர்களுக்கு உரிமை இருக்கிறது, ஆனால் அவர்கள் திருமணம் பண்ணுவதற்கான சட்ட அங்கீகாரத்தை நாடாளுமன்றம் தான் வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. சட்டபூர்வமாக நாடாளுமன்றத்திலே, இது நாடாளுமன்றத்துக்கு போனால் என்ன ஆகும், காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை சொல்கிறது. காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையிலே LGBT சமூகத்தினுடைய திருமணத்தை அங்கீகரிக்கும் வகையில் சட்டத்தை கொண்டு வருவோம். காங்கிரஸ் அவர்களுக்கு ஆணும் கல்யாணம் பண்ணிக்கலாம், என்ன கல்யாண நோட்டீஸ் அடித்து இந்த பையனுக்கும் இந்த பையனுக்கும் கல்யாணம், இந்த பொண்ணுக்கும் கல்யாணம், விருந்தெல்லாம் வச்சு சட்டபூர்வமாக திருமணத்தை நடத்துவதற்கு நாடாளுமன்ற அவையிலே விரைவிலே சட்டம் நிறைவேற்றப்படக்கூடும். அதனால தான் இவர்கள் பெரும் உற்சாகமாக அவர்கள் கிளர்ந்து எழுகிறார்கள். அன்பிற்கினிய சகோதரர்களே, இந்த தீமை இன்றைக்கு பெருமளவிலே உலகம் முழுவதும் உற்சாகமாக அவர்கள் கிளம்பி வருகின்றார்கள். இதை எதிர்த்து, இந்த தீமைக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அற்பமாக இருக்கு. அதை போய் பேசணும்னா, இன்றைக்கு இந்த ஜும்மாவில் நாம் பேசுறோம், என்ன இதை போய் பேசுறாருங்க, இதை எதிர்த்து பேசுவதற்கே இன்றைக்கு நாதி இல்லாமல் இந்த பெருந்தீமையை மௌனமாக கடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில், இந்த தீமையை கண்டிக்க வேண்டியவர்கள், இதை முழுமுற்றாக ஒழிக்கக்கூடியவர்கள் எல்லாம் மௌனமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆனால் இந்த தீமைக்காகத்தான் ஒரு நபியை இறைவன் இருக்கின்றான். திருமறை வசனத்தை நீங்கள் புரட்டி பாருங்கள். திருமறையிலே பல இடங்களிலே இறைவன் விரிவாக பேசுகிறான். இந்த தீமையை அழித்தொழிப்பதற்காக ஒரு நபியை, லூத் நபி அவர்கள் அவர்கள் சமுதாயத்தை குறித்து விரிவான ஒரு பாடத்தை இறைவன் திருமறையிலே ஏன் சுட்டிக்காட்ட வேண்டும்? இந்த தீமை அந்த காலத்தில் எழும்போது அதற்கு எதிராக ஒரு பணி செய்வது நபிமார்களுடைய பணி என்ற அடிப்படையில் இறைவன் சொல்லித் தருகின்றான். ஆனாலும் கூட நாம் மௌனமாக இருக்கின்றோம். இந்த தீமையை புரியக்கூடியவர்கள், இந்த ஒருபால் உறவில் ஈடுபடக்கூடியவர்கள் சில செய்திகளை அவர்கள் வைக்கின்றார்கள். அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லியாச்சுன்னா, நாங்கள் ஒன்றும் இயற்கைக்கு முரணான வகையிலே இந்த காரியத்தை செய்யலை, எங்களுக்கு இயற்கையிலேயே இருக்கிறது, இது எங்களுடைய இயல்பிலே இருக்கக்கூடியதை நாங்கள் செய்கிறோம் என்று அவர்கள் வாதிடுகிறார்கள். இது எங்கள் மரபணுவிலே இருக்கிறது, கே ஜீன் என்று ஒரு ஜீனே இருக்கிறது என்றெல்லாம் அவர்கள் சொல்கின்றார்கள். ஆனால் உண்மையில் அப்படி இல்லை. அப்படியே இருந்தாலும் கூட எல்லாமே மரபிலிருந்து தான் வருகிறது. மது அருந்துபவர்களுக்கும் மரபணுவில் இருக்கிறது,
கொலை செய்யக்கூடிய எண்ணம் உள்ளவரும் மரபுகள் இருந்துதான் வருகிறது என்று சொல்லி ஒவ்வொரு தீமையும் எங்கள் ஜீனில் இருக்கிறாங்க, அதனால செய்கிறோம், இது இயற்கையை உடனானது என்று சொன்னால் இது மிக மோசமான விளைவுகளைத்தான் சமுதாயத்தில் ஏற்படுத்தி தரும். எனவே இதெல்லாம் அவர்கள் சொல்கின்ற அந்த காரணங்கள் ஒவ்வொன்றாக பாருங்கள், இது இயற்கை தான் என்றால், ஆனால் உண்மையிலேயே இயற்கை அல்ல. இறைவன் ஆணையும் பெண்ணையும் ஜோடியாக இணையாக படைத்திருக்கின்றான். ஆண் பெண் மூலமாகத்தான் இந்த உலகம் சந்ததிகளை மக்கள் பெருக்கத்தை பெருக்கிக் கொள்கிறது. இது இயற்கை. ஆனால் இயற்கைக்கு எந்த வகையிலும் ஒத்துப்போகாத உறவுதான் இந்த ஆணும் ஆணும் பெண்ணும் பெண்ணும் இணைவது என்பதையும் பார்க்க வேண்டும். அடுத்து அவர்கள் வைக்கின்ற ஒரு காரணம், இது சில மிருகங்கள்கிட்ட கூட இந்த பழக்கங்கள் இருக்கிறது, இது இயற்கையிலே இருக்குது. எந்தளவு அவர்கள் தங்களை ஒப்பிடுவதற்கு மிருகங்களை கூட அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். ஒரு வாதத்துக்கு மிருகங்களிடம் இந்த பழக்கம் இருக்கிறது என்று சொன்னால், ஒரு மிருகம் தன்னுடைய குட்டியை தானே சாப்பிடும் பழக்கம் இருக்கு மிருகம். அதையும் நீங்கள் தன்னுடைய பெற்ற பிள்ளையை அடித்து கொண்டு தின்னுட்டு இது மிருகங்கள்கிட்ட இருக்கு, இயற்கையில் இருக்கு என்று சொல்ல முடியுமா? எனவே இது ஆபத்தான ஒரு வாதமாக இருக்கிறது. ஆனால் இது உண்மையிலேயே இது ஒரு மனநோய். 1960களில் அமெரிக்காவிலே ஒருவாள் விடுதிகளும் சந்தைகளும் அதிகரிக்க தொடங்கின. அப்போ கடுமையான நெருக்கடிகள் அவர்களுக்கு ஏற்பட்டது. 1970ஆம் ஆண்டு அமெரிக்காவில் நடைபெற்ற மனநல மருத்துவ மாநாட்டில் ஒருபால் பிரியர்கள்லாம் புரிந்து ரகளையில் ஈடுபட்டார்கள். எங்களை மனநோயாளிகள் என்று சொல்லக்கூடாது, நாங்கள் நார்மலான பெர்சன் தான் என்று அவர்கள் வாதிட்டார்கள். அதற்கு பிறகு 1972ஆம் ஆண்டு நடைபெற்ற மாநாட்டிலிருந்து அவர்கள் பதாகையுடன் சண்டையிட்டார்கள். 73ஆம் ஆண்டு நடைபெற்ற மாநாட்டில் மனநோய் என்ற பிரிவிலிருந்து ஒருபால் உறவு நீக்கப்பட்டது, அவர்கள் மனநோயாளிகள் கிடையாது என்று. ஆனால் 4 ஆண்டுகளுக்கு பிறகு நடந்த மருத்துவ உலகினுடைய ஆய்விலே 69 விழுக்காடு மனநல மருத்துவர்கள் இதனை மனநோய் என்றுதான் அவர்கள் கருதுகிறார்கள். எனவே இது ஒரு மனநோய் என்ற அடிப்படையிலே மனநலம் பிறந்தவர்களுடைய செயல் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து இவர்கள் வைக்கின்ற ஒரு வாதம் என்னவென்று சொன்னால், இது எங்களுடைய சுதந்திரம், ஆணும் ஆணும் நாங்கள் பழகுவது எங்களுடைய சுதந்திரமாக இருக்கிறது, எங்களுக்கு சுதந்திரம் இல்லையா, யாரிடம் பழக வேண்டும், அன்பு செலுத்துவதற்கு தடையா, இந்த பேரங்களை பார்க்க அன்புக்கு தடையா, காதல் செய்வதற்கு எந்த எல்லையும் இல்லை, அன்பு செய்வதற்கு தடையெல்லாம் ஒன்று இல்லை. ஆனால் அதற்கு அளவுகோல்கள் இருக்கின்றன, அதற்கு வரைமுறைகள் இருக்கின்றன. கட்டற்ற சுதந்திரம் என்று ஒன்றும் இல்லை. என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், எப்படி வேண்டுமானாலும் செய்யலாம் என்று சொன்னால் அது மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். இன்னொன்று, அவர்கள் எதை இயற்கை என்று சொல்கிறார்களோ, எது மனநலம் இல்லை என்று சொல்கிறார்களோ, அது வக்கிர பாலியல் உணவு பட்டியலிலே குழந்தைகளுடன் உறவு கொள்வதும் மிருகங்களுடன் உறவு கொள்வதும் கூட அந்த பட்டியலில் இருக்குது. எனவே நெருங்கிய சொந்தங்களுடன் உறவு கொள்வது என்ற ஒரு இழிவான ஒரு பாலியல் வக்கிர வேட்கையில் உள்ளவர்களுக்கு இதையெல்லாம் நியாயப்படுத்த ஆரம்பித்தால் நாளை அதையும் நியாயப்படுத்தக்கூடிய ஒரு காலம் வந்துவிடும். எனவே கட்டற்ற சுதந்திரம் என்று ஒன்று இல்லை. இது எங்களுடைய சுதந்திரம், எங்களுடைய விருப்பம், நாங்கள் எது வேண்டுமானாலும் செய்து கொள்வோம் என்று சொல்வது, அவர்கள் அடுத்து சொல்வார்கள், நாங்கள் எங்களுடைய சுதந்திரத்தில் நாங்கள் யாருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தவில்லை, நாங்கள் விருப்பத்தின் அடிப்படையில் செய்கிறோம், 2 பேரும் நானும் அவரும் விரும்புகிறோம், விருப்பத்தின் அடிப்படையில் செயல்படுகிறோம் என்று சொல்கின்றார்கள். ஆனால் விருப்பத்தின் அடிப்படையில் செயல்படுகிறோம் என்று சொன்னால் இதை தவறுகளை கள்ள உறவுகள் விருப்பத்தின் அடிப்படையில் நடக்குது. ஆனால் இன்றைக்கு அதையும் சட்ட அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய ஒரு இழிவான ஒரு காலம் வந்துவிட்டது. நெருங்கிய உறவுகளுக்குள் நடக்கக்கூடிய தவறான உறவுகளும் விருப்பத்தின் அடிப்படையில் தான் நடக்கிறது. இதையெல்லாம் நாம் விருப்பத்தின் அடிப்படையில் என்று ஏற்றுக்கொள்ள முடியாது. அடுத்தவர்கள் சொல்கின்ற வாதம், எங்களால் யாருக்கும் பாதிப்பில்லை, நாங்கள் யாருக்கும் இடைஞ்சல் தருவதில்லை, நாங்கள் எங்களை கொண்டு இருக்கின்றோம் என்று அவர்கள் சொல்கின்றார்கள். ஆனால் இது சமூகத்தை முழுமையாக பாதிக்கிறது. மனித உற்பத்தி, ஆண்களும் பெண்களும் இணைந்துதான் மனித உற்பத்தியினுடைய மையமாக இருக்கின்றார்கள். ஆனால் இவர்கள் ஆணும் இணைந்தால், பெண்ணும் இணைந்தால் குழந்தை பெற்றுக் கொள்ள முடியாது. இவர்கள் குழந்தை பெற்றுக் கொள்ள மாட்டார்கள். ஆனால் இவர்களுக்கு குழந்தை பெற்று தருவதற்கு ஒரு குடும்பம் தேவை இருக்கிறது. எவ்வளவு இழிவான ஒரு சிந்தனை என்று நாம் பார்க்க வேண்டும். எங்களால் யாருக்கும் தீமை இல்லை, நான் விரும்புகிறேன், நான் என் கையை வெட்ட முடியுமா? நான் தற்கொலை பண்ண போகிறேன், என் உடம்பு நான் அழிச்சுக்கிறேன், நான் சம்பாதிச்ச வீடு நான் தீ வச்சு எரிச்சுக்கிறேன், நான் பெத்த உள்ள நான் கொல்லுறேன் என்று அவர்கள் தங்களை சுதந்திரம் என்ற அடிப்படையில் இது யாருக்கும் தீமை இல்லை என்று சொல்லி ஒரு ரூமுக்குள்ள உட்காந்துட்டு டக் அடிச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? இதுவெல்லாம் தண்டனைக்குரிய குற்றங்கள். எனவே அந்த தனி மனிதனுடைய அந்த பாதிப்பு ஒரு சமுதாயத்தை பாதிக்கும்.
எட்வன் கிப்பர் சொல்கின்றார், ரோம் சாம்ராஜ்யம் அழிந்ததற்கான மிக முக்கியமான காரணம் என்று சொன்னால் அங்கே அவர்கள் இந்த குடும்ப அமைப்பை சீர்குலைத்ததுதான். இன்றைக்கு மாபெரும் சிந்தனை யுத்தம் நடைபெறுகிறது என்று சொன்னால் குடும்ப அமைப்பை சீர்குலைப்பதுதான். ஆணும் ஆணும் இணைந்து வாழ்வது, பெண்ணும் பெண்ணும் இணைந்து வாழ்வது, வரைமுறையற்ற உறவுகள், இன்னும் சொல்வதானால் லிவிங் டுகெதர், கல்யாணமாகாமலே உறவுகள், சிங்கிள் பேரண்ட் ஃபேமிலி என்ற சீர்கேடுகள் இன்றைக்கு பெருக தொடங்குகிறது. சமுதாயத்திலே குடும்ப அமைப்பை சீர்குலைக்கிறது. குடும்பம் சீர்குலைந்தால் இந்த உலகம் பைத்தியக்காரருடைய விடுதியாக மாறும் என்ற அந்த எச்சரிக்கை தான். இன்றைக்கு உலகத்திலே குழப்பங்கள் நிறைகின்றன. இதனால் அவர்கள் சொல்கின்றார்கள், எந்த தீங்கும் இல்லை என்று சொல்லக்கூடியவர்களுக்கு மருத்துவ உலகம் சொல்கிறது இது மிகப்பெரிய அளவிலே அவர்களுக்கு நோயை ஏற்படுத்தும், ஆசன வாயிலை புண்ணை ஏற்படுத்தும், புற்றுநோய் இதனால் உருவாகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக இவர்களிடம் எய்ட்ஸ் நோயின் தாக்கம் அதிகம் என்ற ஒரு ஆய்வும் புள்ளிவிவரம் கூறுகிறது. அடுத்து இவர்கள் எப்போதும் குற்ற உணர்வுடன் இருப்பார்கள், பதட்டத்துடன் இருப்பார்கள், மனச்சோர்வுடன் இருப்பார்கள். தற்கொலை செய்யக்கூடியவருடைய விகிதம் இதில் அதிகமாக இருக்கிறது என்பதையும் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அடுத்து அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வாதம், இது இன்றைக்கு நேற்றும் இல்லை, வரலாற்று முழுவதும் இருக்கின்றது. நாங்கள் நீண்ட காலமாக இது இருந்து வருகிறது, இது புது பழக்கம் ஒன்றெல்லாம் இல்லை என்று அவர்கள் சொல்கின்றார்கள். அதற்கு சில காரணங்களையும் அவர்கள் சொல்கின்றார்கள். ஆனால் காலம் முழுவதும் ஒரு தவறு இருக்கிறது, தீமை இருக்கிறது என்பதால் ஒரு தீமை ஒன்றும் நியாயமாகிவிடாது. எல்லா காலத்திலும் அது தீமையாகத்தான் பார்க்கப்பட்டது. நான் தொடக்கத்தில் குறிப்பிட்டதை போல நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திலும் இந்த தீமை இருந்தது, அது அப்போது தீமையாகத்தான் பார்க்கப்பட்டது. இறைவன் கண்டித்தான், அந்த சமுதாயம் அழித்தொழிக்கப்பட்டது. எனவே நீண்ட நெடுங்காலமாக இருக்கிறது என்பதற்காக இதுவெல்லாம் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு செயலாக மாறிவிடாது. அடுத்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் வைக்கின்ற வாதமும், அவர்களுக்கு ஆதரவாக குரல் எழுப்பக்கூடியவர்கள் சொல்கின்றார்கள், எப்போதுமே நாம் பாதிக்கப்பட்டவர்கள் பற்றியில் தான் நிற்க வேண்டும். முற்போக்கு சமுதாயமாக நாம் மாறிவிட்டோம், நாம் கற்காலத்தில் வாழவில்லை. எது முற்போக்கு? இதுவெல்லாம் முற்போக்கு என்று எடுத்துக்கொண்டால் கால மாற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தகவலித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மறுபடியும் உண்மையில் பார்த்தால் இது கற்காலத்திற்கு திரும்பக்கூடிய ஒரு பழக்கம். அவர்கள் சொல்வதை போல பல ஆண்டுகளுக்கு பின்னோக்கி இந்த சமுதாயத்தை இழுத்து செல்லக்கூடிய ஒரு விஷயம். அவங்க சொல்லுவாங்க, முற்போக்கு என்பது பாதிக்கப்பட்ட மக்கள் மத்தியிலே, குறிப்பாக பலவீனமானவர்கள், பெண்கள் பத்தியிலே நின்று பெண்கள் உரிமைக்காக குரல் எழுப்புவது, நிறவெளியிலே கருப்பர்கள் பக்கம் நிற்பது, தலித்கள் பக்கம் நிற்பது, பாதிக்கப்படுபவர்கள் பக்கம் நிற்பதை போல இவர்கள் சமூகத்தால் ஒதுக்கப்படுகிறார்கள், சமூகத்தால் அங்கீகாரம் இழக்கிறார்கள், எனவே இவர்கள் பக்கத்திலே நிற்கிறோம் என்ற ஒரு செய்தியை அவர்கள் சொல்கின்றார்கள். ஆனால் இதுவல்ல, உண்மையில் அவர்களை சீர்திருத்த வேண்டிய ஒரு செயலும் நமக்கு இருக்கிறது. இறுதியாக இது குணப்படுத்த முடியாத ஒரு நோயெல்லாம் அல்ல. அவர்களை சரியான முறையிலே இனங்கண்டறிந்து அவர்களுக்கான முறையான பயிற்சி, எப்படி மதுக்குடியவர்களை மறுவாழ்வு மையங்கள் மூலமாக சீர்திருத்துகின்றோமோ அதே போல இது போன்ற தீமை உள்ளவர்களை கண்டறிந்து அவர்களையும் நாம் சரியான வழிக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு செயலையும் சொல்ல வேண்டும். அவர்கள் மீது நாம் இரக்கம் காட்ட வேண்டும், அவர்கள் மீது நாம் அன்பு செலுத்த வேண்டும் என்பதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. அவர்களை ஒரு நோயாளிகளாக அணுகி அவர்களுக்கு சரியான முறையிலே நாம் வழிகாட்டுதலை வழங்க வேண்டிய ஒரு பொறுப்பும் இருக்கிறது. அன்பிற்கினிய சகோதரர்களே, இந்த தீமையை பெருகிவிட்டால் என்ன விளைவுகளை இந்த சமுதாயத்தில் ஏற்படுத்தும் என்பதெல்லாம் நாம் பார்க்க வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக இது எங்கேயோ நடக்கக்கூடிய தீமை தானே, யாருக்கோ நடக்கக்கூடிய ஒரு தீமை தானே, இதில் நமக்கு என்ன பங்கு வந்து விடுகிறது, நம்மளாம் நல்லா தானே இருக்கோம், முஸ்லீம் சமுதாயம்லாம் நல்லா தானே இருக்கிறது என்ற அளவிலே நாம் இருந்தோம் என்று சொன்னால், எங்கோ பற்றி பிடிக்கக்கூடிய ஒரு தீ பெரும் தீயாக மாறி ஒரு ஊரே நாசப்படுத்துவதை, அழித்து விடுவதை போல இந்த தீ ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் அழித்துவிடும். அதனால்தான் எந்த சமுதாயத்திலே இந்த தீமை இருந்ததோ அந்த சமுதாயத்தை இறைவன் அழித்தான் என்பதுதான் வரலாறு. அந்த அழித்த வரலாற்றை எல்லாம் நீங்கள் திருமறையை திருப்பி படிக்க வேண்டும். இன்னும் சொல்வதானால், எந்த தீமை நீங்கள் அந்த தீமை குறித்து அக்கறையற்றவர்களாக இருக்கின்றீர்களோ, இதெல்லாம் நம்மளை பாதிக்கலை, எங்களுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை என்று சொன்னால், எந்த குழப்பத்தின் தீய விளைவு, எந்த ஃபித்னாவின் குழப்பத்தின் தீய விளைவு உங்களில் பாவம் புரிந்தவரோடு மட்டும் நின்று விடாதோ அந்த குழப்பத்திலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளுங்கள். மேலும் திண்ணமாக அல்லாஹ் கடுமையாக தண்டனை அளிப்போம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று இறைவன் எச்சரிக்கின்றான். அன்பிற்கினிய சகோதரர்களே, இது இஸ்லாத்தின் பார்வையில் இந்த ஆணும் பெண்ணும் உறவு வைப்பது மரண தண்டனைக்குரிய குற்றம் என்று இஸ்லாமிய அறிஞர்கள் கருத்து தெரிவிக்கின்றார்கள். 3 வகையான கருத்துகள் இருக்கின்றன. ஒன்று, இவர்களுக்கு மரண தண்டனை வழங்கப்பட வேண்டும். இஸ்லாமிய ஆட்சி, சரியாவுடைய ஆட்சி இருக்குமானால் அவர்களுக்கு மரண தண்டனை குற்றவாளிகளாக அவர்கள் கருதப்படுவார்கள்.
இல்லை என்று சொன்னால் விபச்சாரத்திற்கு என்ன குற்றமோ, திருமணமானவர் என்று சொன்னால் கல்லால் எறிந்து கொள்வதும், இல்லை என்று சொன்னால் 100 கசையடிகளை கொடுப்பதை போல அவர்கள் மீது தண்டனை கொடுக்க வேண்டும் என்ற அறிஞர்களுடைய ஒரு பிரிவு. மூன்றாவதாக நீதிபதியுடைய ஆலோசனையின் அடிப்படையில் அவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது. அன்பிற்கினிய சகோதரர்களே, திருமறை கூறக்கூடிய இந்த வரலாற்றை நீங்கள் எடுத்து பாருங்கள். 14 அத்தியாயங்களிலே 27 இடங்களிலே திருமறை இந்த அபாயம் குறித்து மிக ஆழமாக எச்சரிக்கிறது. எந்தெந்த காலத்திலே எந்தெந்த தீமை நடக்கிறதோ அதற்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும். அந்த குரல் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அந்த தீமை புரிந்தவர்களை அல்லாஹ் அழிக்கும் போது அந்த அழியக்கூடிய மக்களில் அதை எச்சரிக்காத மக்களும் சேர்த்துதான் அழிந்து போவார்கள் என்பதையும் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். எனவே இறைவனுடைய கோபத்திற்கு ஆளாகக்கூடிய ஒரு செயல் இது என்பதைத்தான் இந்த திருமறையினுடைய வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது. இறை தூதர் லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் ஜோர்டான் நதிக்கரையில் வசித்து வந்தது. அங்குள்ள முக்கியமான நகரம் சதூம் என்று சொல்லக்கூடிய, குமாரா என்று சொல்லக்கூடிய 2 நகரங்கள் இருந்தன. சாக்கடலின் அருகே அந்த நகரம் இருந்தது. அங்கே இருக்கக்கூடிய அந்த சோடோம் நகரத்தில் இருந்ததனால் அதை சோடோமி என்று சொல்லக்கூட அந்த ஒருபால் உறவுகளை அழைக்கக்கூடியவர்கள். அந்த மக்களை குறித்து திருமறை மிக அழகாக விரிவாக சொல்கிறது. அவர்கள் எப்படிப்பட்ட மனநிலையில் இருந்தார்கள் என்று சொன்னால் அதை குறித்து மிக மோசமான வர்ணனைகளை இறைவன் திருமறையில் சொல்கின்றான். அவர்களை பாவிகள் என்கிறான், மடையர்கள் என்று வர்ணிக்கின்றான், அளவு கடந்தவர்கள் என்று வர்ணிக்கின்றான், வரம்பு மீறியவர்கள் என்று வர்ணிக்கின்றான், பெரும் பாவிகள் என்று வர்ணிக்கின்றான், அநியாயக்காரர்கள், அராஜகம் விளைவிப்பவர்கள், அக்கிரமக்காரர்கள் என்றெல்லாம் வேறு எந்த சமுதாயத்தை குறித்தும் இவ்வளவு எச்சரிக்கைகளை இறைவன் செய்யவில்லை. இந்த ஈலிசேவலை இந்த கேவலத்தை கண்டு மனம் நொந்து போகின்றார்கள் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவர்கள் சொல்கின்றார்கள், இந்த மானக்கேடான செயலை செய்கின்ற அளவுக்கு நீங்கள் வெட்கமிட்டவராகி விட்டீர்களா? உங்களுக்கு முன்னர் 1000 எவருமே இதை கீழ்த்தரமான செயலை செய்யவில்லை. பெண்களை விடுத்து ஆண்களிடம் உங்களுடைய இச்சையை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்கின்றீர்கள். உண்மை யாதெனில் நீங்கள் முற்றிலும் வரம்பு மீறிவிட்ட மக்களாவீர்கள் என்று நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய மனவேதனையை எடுத்துச் சொல்வதை திருக்குரான் 7வது அத்தியாயம் 80வது வசனம் எடுத்து காட்டுகிறது. அந்த மக்கள் சொன்னார்கள், லூத்தை உமக்கு வேற வேலை இல்லையா? நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு இருக்கோம். உங்களுக்கெல்லாம் நாங்கள் தலையிடலை. இது எங்களுடைய விருப்பம், நாங்கள் செய்வோம். உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க. 2 கண்டிஷன், நீங்கள் எங்களெல்லாம் உபதேசிக்க கூடாது, உங்களுக்கு அது ரைட்ஸ் கிடையாது என்றெல்லாம் அந்த மக்கள் பேசினார்கள். அப்போ லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இப்படியான அந்த வேதனை, இப்படியான தவறு செய்தால் வேதனை இறங்கும் என்று எச்சரிக்கிறார். அந்த மக்கள் சொன்னார்கள், அப்படியா, அந்த வேதனையை கொண்டு வாருங்கள். நீங்கள் உண்மையான ஆளாக இருந்தால் அந்த வேதனை கொண்டு வாருங்கள். ஆனால் அந்த வேதனை வந்தால் எப்படி இருக்கும்? இன்னொன்று சொன்னார்கள், இல்லை என்றால் நீங்கள் இந்த ஊரை விட்டு வெளியேறி விடுங்கள். இன்னும் சொல்கின்றார், லூத்தே, நீர் இவ்வாறு கூறுவதை தவிர்த்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால் எங்கள் ஊரிலிருந்து வெளியேற்றப்படுவதில் நீங்களும் சேர்க்கப்படுவீர்கள் என்று சொன்னார்கள். ஆனால் இறுதியில் இந்த கடைசியில் லூத் நபி அவர்கள் அந்த மக்களுக்கு போராடுகிறார்கள், எச்சரிக்கின்றார்கள், அறிவுறுத்துகிறார்கள், வழிகாட்டுகிறார்கள். இறைவேதனை குறித்து அவர்கள் எச்சரிக்கின்றார்கள். அவர்கள் மனம் எந்தளவு விரும்பி இருந்தது என்று சொன்னால் அவர்கள் இறைவனிடம் பிரார்த்திக்கின்றார்கள், என் இறைவா, விஷமம் புரியும் இந்த மக்களுக்கு எதிராக நீ எனக்கு உதவி செய்வாயாக. அப்போதுதான் 4 மலக்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம், மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் ஆகியவர்கள் வானவர்கள் மனிதர்கள் வடிவில் அந்த ஊருக்கு வருகிறார்கள். ஊருக்கு வந்ததும் அந்த லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மகள்கள், தண்ணீர் எடுத்துக்கொண்ட அந்த மகள் ஊருக்கு விருந்தாளி வந்ததும், நம்ம வீட்டுக்கெல்லாம் விருந்தாளி வந்தால் நம்ம சந்தோஷமா இருப்போம். ஆனால் அழகான ஆண்கள் வந்ததும் அந்த மகள் பதறி அவர்கள் அந்த விருந்தாளியை பார்த்து சொல்றா, நில்லுங்க, இந்த ஊருக்கு போகாதீங்க, இந்த ஊர் மோசமான ஊர், உங்களை சிதைத்து விடுவார்கள் என்று எச்சரிக்கை தந்தையிடம் போய் சொல்கின்றார். லூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்கின்றார், விருந்தினர்களை நாம் அவ்வாறு கட்டுப்படுத்த முடியாது, எனக்கு வேற வழி தெரியவில்லை, அவர்களை வீட்டுக்கு அழைத்து வர வேண்டும் என்று. அவர்கள் அந்த விருந்தினரை பார்த்தோன்னே லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மனநிலையை திருமறை விவரிக்கிறது. மேலும் நம்முடைய வானவர்கள் லூத்திடம் வந்தபோது அவர் பீதி அடைந்தார், மேலும் மனவேதனைக்குள்ளானார். மேலும் அவர் சொன்னார், இது மிக துன்பமிக்க ஒரு நாளாகும். இப்படி ஒரு விருந்தினர்கள் வந்துட்டாங்களே, இவங்களை ஊரை விட்டு போகணும்னு சொல்ல முடியாது, வீட்டுக்குள் வைத்தால் இந்த பாவிகள் ஆண்கள் மீது உண்டான வேட்கையினால் இந்த விருந்தினர்களை நாசம் செய்து விடுவார்கள் என்றும் அவர்கள் இருந்தார்கள். இந்த செய்தி அந்த ஊருக்கு பரவுகிறது. அந்த மக்கள், அந்த அவருடைய சமுதாயத்தினர் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வீட்டை நோக்கி விரைந்து வருகின்றார்கள். அவர்கள் பார்க்கிறார், லூத் அலைஹிஸ்ஸலாம் நேர்மையான சிந்தனை கொண்டவர்கள் எவருமே இல்லையா என்று. அவர் சொல்கிறார், உங்களுடைய பெண் மக்களை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். பெண்கள் இருக்கின்றார், உங்களுக்கு ஹலாலாக திருமணம் வைக்கக்கூடியவர்கள்.
அவர்களை திருமணம் முடிச்சு சந்தோஷமா இருங்கப்பா, ஏன் இப்படி ஆண்களிடம் உங்களுடைய இச்சையை தீர்த்துக் கொள்கிறீர்கள் என்று லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னபோது, உம்முடைய பெண் மக்கள் எங்களுக்கு தேவையில்லை என்பதை நாங்கள் அறிவோம், நாங்கள் என்ன விரும்புகிறோம் என்று உங்களுக்கு தெரியாதா என்று இறுதியில் அந்த நபியுடைய மன வேதனையை, உளைச்சலை திருமறை மிக அழகாக சொல்லி காட்டுகிறது. அந்தோ இவர்களை திருத்துகின்ற அளவிற்கு என்னிடம் ஒரு வலிமை இருக்கக்கூடாதா, அல்லது நான் புகலிடம் பெறும் அளவிற்கு எனக்கு வலிமை மிக்க ஒரு துணை எனக்கு இருக்கக்கூடாதா? அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த கவலையை குறித்து சொல்கின்றார்கள். எனது சகோதரர் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கருணை புரிவானாக, புகலிடம் பெறும் அளவிற்கு வலிமை மிக்க துணைவிக்காக அவர் ஒரு கட்டத்தில் ஏங்கினார் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவர்கள் அந்த விருந்தினர்கள் வேகமாக வீடு நோக்கி படையெடுத்து வருகிறார்கள். அவர்கள் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஊர் உலகத்திற்கெல்லாம் நீர் வக்காலத்து வாங்க வேண்டும் என்று நான் பலமுறை உம்மை தடுத்து இருக்கின்றோம் என்று அந்த மக்களுடைய நிலையை இறைவன் வர்ணிக்கின்றார். அவர்கள் உண்மையிலே நபியே, உம்முடைய உயிர் மீது ஆணையாக சந்தேகமின்றி அவர்கள் ஒரு விதமான மயக்கத்தில் சிக்கி தங்களை மறந்து தட்டழிந்தவர்களாக அவர்கள் இருந்தார்கள். உடனே அவர்கள் வீட்டுக்குள்ள போறாங்க. போய் அந்த விருந்தினர்கிட்ட சொல்ல முடியல. வெளியே வந்து இந்த வெறிப்பிடித்த கும்பல் உள்ள வீட்டை நோக்கி வருகிறது. வீட்டிற்குள் கண்ணியமான விருந்தாளிகள் இருக்கின்றார்கள். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் உள்ளே நுழைந்து பார்க்கப்போ அவர்கள் பதட்டம் இல்லாமல் அமைதியாக இருக்கிறார்கள். அப்போ அந்த விருந்தினர்கள் சொல்கின்றார், லூத்தே, திண்ணமாக நாங்கள் உண்மை இறைவனால் அனுப்பப்பட்ட வானவர்களாகும், இவர்கள் உமக்கு எந்த விதமான தீங்கும் ஏற்படுத்த முடியாது என்று சொல்லிவிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெளியே வருகிறார்கள். தம்முடைய இறக்கையினால் ஒரு அடி அடிக்கின்றார்கள். அங்கே வந்தவருடைய கண் பார்வை மறைந்து விடுகிறது. ஆனாலும் அவர்கள் விடவில்லை. அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் காலையில் வருவோம், விடமாட்டோம். அவர்கள் மீண்டும் அந்த மயக்கத்திலே தங்களை மறந்தவர்களாக இருக்கின்றார்கள். இறுதியில் இறைவன் அந்த ஊரை அழித்து விடுவதற்காக முடிவு செய்கின்றான். இரவின் ஒரு பகுதி இருக்கும்போது லூத்தை நோக்கி கூறுகின்றான், நபி லூத்தே, இரவின் ஒரு பகுதி இருக்கும்போது நீர் உம்முடைய குடும்பத்தை அழைத்துக் கொண்டு சென்று விடும். உங்களில் எவரும் பின்னால் திரும்பி பார்க்க வேண்டாம். ஆனால் உம்முடைய மனைவியை உம்முடன் அழைத்து செல்ல வேண்டாம். ஏனெனில் எந்த வேதனையும் மக்களை பீடிக்கப் போகிறதோ அந்த வேதனை திண்ணமாக அவளையும் பீடிக்கப் போகிறது. அவர்களை அழிப்பதற்காக நிர்ணயிக்கப்பட்ட நேரம் அதிகாலையாகும் என்று சொல்லிவிட்டு இறைவன் கேட்கின்றான், அதிகாலை வருவதற்கு வெகு நேரமா இருக்கிறது என்று கேட்கின்றான். பிறகு காலை வருகிறது, கட்டளைக்குரிய நேரம் வந்தது. அந்த ஊரை இறைவன் சொல்கின்றான், அந்த ஊரை நாம் தலைகளாக புரட்டி விட்டோம். அதன் மீது சுட்ட களிமண் கற்களை தொடர்ந்து பொழிய செய்தோம். அக்கற்கள் ஒவ்வொன்றின் மீதும் இறைவனால் அடையாளம் வெட்டப்பட்டிருக்கின்றது. இந்த தண்டனையினால் அந்த ஊர் அழிக்கப்படுகிறது. நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஊரை விட்டு வெளியே வருகின்றார்கள். அன்பிற்கினிய சகோதரர்களே, திருமறை குர்ஆனை நாம் தினந்தோறும் தொழுகையில் ஓதுகிறோம், திருமறை குர்ஆனை வாசிக்கின்றோம். அந்த திருமறை குர்ஆனில் 1,24,000 நபிமார்களை குறித்து பேசவில்லை, 25 நபிமார்களை குறித்து பேசுகிறது. அதில் லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை குறித்து மிக ஆழமாக சொல்கிறது, எச்சரிக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், உம்மத்தை முஸ்லிமாவிற்கும் இதிலே எச்சரிக்கை இருக்கிறது. எப்படி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்த காலத்திலே தட்டழிந்து இந்த மக்கள் மெய்மறந்து அவர்கள் இத்தகைய கொடூரமான தீமையிலே இருந்தார்களோ, அந்த தீமை அவர்களோடு நின்று விடாமல் அந்த சமுதாயத்தை அழித்ததோ, அதை போல ஒரு பெரும் தீமை இன்றைக்கு எழுந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் இன்றைக்கு வீதியில் இறங்கி போராடுகிறார்கள், சட்ட ரீதியான போராட்டத்திற்கு முன்வருகிறார்கள் என்று சொன்னால், நாம் எல்லாம் பிற்போக்குவாதிகள் போல இதெல்லாம் எதிர்த்து குரல் கொடுத்தால் பிற்போக்குவாதி ஆகிவிடுவோம் என்ற அளவிலும் இதையெல்லாம் பேசணுமா, வெட்கப்பட்டு போய் அசிங்கமாக இருக்கிறதே என்று பேசாமல் நாம் ஒதுங்கி கொண்டிருந்தால் இந்த தீமை பெருகும். இந்த தீமையின் விளைவினால் இந்த சமுதாயமே அழித்தொழிக்கப்படும். எனவே நாம் வேடிக்கை பார்க்க முடியாது, இதற்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும். எப்படி நாஸ் என்ற சொல்லி அமைப்பு அந்த வழக்கை தொடர்ந்ததோ, அதற்கு எதிராக இஸ்லாமிய அமைப்புகள் வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கை முறியடித்ததை போல சட்ட ரீதியாக இதை முறியடிக்க வேண்டும். இதற்கு சட்ட அங்கீகாரம் கிடைத்தால் இந்த நாட்டினுடைய அமைதி சீர்குலைந்து விடும், இந்த குடும்ப அமைப்பு சீர்குலைந்து விடும், தீமைகள் பெருகிவிடும், இந்த நாட்டினுடைய இயல்பு முற்றிலும் சீர்குலைந்து விடும் என்பதையெல்லாம் நாம் எச்சரிக்கை கடமைப்பட்டிருக்கின்றோம். அறிவுஜீவிகளையும் பத்திரிகையாளர்களையும் இதன் பக்கம் ஆதரவாளர்களையும் சந்தித்து இந்த தீமையை குறித்து நாம் தொடர்ந்து பேச வேண்டி இருக்கின்றது. எப்படி ஆண்டுதோறும் ஜூன் மாத இறுதியிலே இந்த மாதம் 30ஆம் தேதி நடத்தினார்களோ, ஆண்டுதோறும் நடத்துகின்ற அந்த பெரு பேரேடு வருவதற்கு முன்பாக நாம் இந்த மக்களை எச்சரிக்கை செய்ய வேண்டியிருக்கிறது. நம்முடைய இளைஞர்களை, நம்முடைய பிள்ளைகளை நாம் பயிற்றுவிக்க வேண்டியிருக்கிறது. நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் முஸ்லிம் சமுதாய பிள்ளைகள் எல்லாம் பாதுகாப்பாக, அமைதியாக, ஒழுக்கமாக வாழ்கின்றார்கள் என்று. ஆனால் இல்லை, போதையும் பெரும் தீமையும் நம்முடைய சமுதாய பிள்ளைகளையும் பீடித்து வரக்கூடிய ஒரு கொடுங்காலத்தில் வாழ்கின்ற கொண்டிருக்கின்றோம். இந்த தீமை நம் வீட்டு வாசல் வரை வராது என்பதற்கான நிச்சயம் இல்லை. நம் வீட்டில் இப்படி ஒரு சூழ்நிலை எழுமானால் அதற்காக முகம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் இப்போதே
இந்த தீமைக்கு எதிராக நாம் போராட வேண்டும். யாரெல்லாம் இத்தகைய மனநோயிலே ஆட்பட்டிருக்கின்றார்களோ அவர்களை அழைத்து அவரிடம் அன்புடனும் கரிசனத்துடன் பேசி அவர்களுக்கு முறையான சிகிச்சை அளிக்க வேண்டும். பலர் இத்தகைய பெரும் ஆபத்திலிருந்து விடுபட்டு அவர்கள் சிகிச்சை பெற்று தங்களை சீர்திருத்தி கொண்ட பிறகு வலைதளங்களில் சொல்றாங்க, ஒரு காலத்தில் நாங்களும் இப்படித்தான் இந்த தீமையில் இருந்தோம், விடுபடவே முடியாது என்று நினைத்தோம், ஆனால் இன்றைக்கு விடுபட்டு விட்டோம் என்று அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கின்றது. எனவே இந்த பெரும் தீமைக்கு எதிராக கிளர்ந்தெழ வேண்டிய, இதை சீர்திருத்த வேண்டிய, இந்த காலத்தில் நடக்கக்கூடிய இந்த தீமையை நம் கண் முன்னால் அனுமதிக்காமல் அதற்காக பெரும் குரல் எழுப்ப வேண்டிய ஒரு கடமையும் நமக்கு இருக்கின்றது. அல்லாஹ் நம்முடைய அனைத்து ஆற்றல்களை பயன்படுத்தி இத்தகைய பெரும் தீமையிலிருந்து இந்த மனித சமுதாயத்தை காக்கக்கூடிய அரும்பணியிலே என்னையும் உங்களையும் இணைத்துக் கொள்வானாக.